உங்களுடைய ஒரு நாள்ல இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கே உங்களுக்கு நேரமே பத்தல. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்குது. அப்படின்னா இந்த வீடியோல நாங்க உங்களுடைய நேரத்தை எப்படி சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ உங்களுடைய நேரத்தை சரியான முறையில பயன்படுத்த உங்ககிட்ட இருக்க வேண்டிய தேவையான 2 விஷயம் அறிவும், ஒழுக்கமும். இந்த அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவா யோசிங்க. யோசிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய நேரம் இப்ப 2ஆ பிரியும். தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள். இதுல எந்த வகையிலுமே உங்களுக்கு பயன் தராத, உங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்கள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருங்க. அத குறைக்கிறதுக்கு உங்களுடைய ஒழுக்கம் தான் உங்களுக்கு உதவியே பண்ணும். பணத்த சேமிக்கிற மாரி உங்களுடைய நேரத்தையும் நீங்க சேமிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஒழுக்கமான குணத்த நீங்க நிறைய வளர்த்துக்கணும். இந்த ஒழுக்கமான குணத்த பயன்படுத்தி தேவையுள்ள விஷயங்களுக்கு மட்டும் அதிகமான நேரத்த செலவிடுங்க. இதனால தேவையில்லாத விஷயங்கள் தானாவே குறைஞ்சிரும். உங்களுடைய நேரத்தை சரியா பயன்படுத்த விடாம, ஒரு எதிரி உங்களை எப்பவுமே வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். சோம்பல் அப்படின்ற அந்த எதிரிய உங்களுடைய ஒழுக்கமான குணத்தை பயன்படுத்தி அடிச்சு விரட்டிடுங்க. இப்போ நேரத்தை பயன்படுத்தாத ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை பட்டார் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ஒரு அப்பா அவருடைய மகளுக்கு கல்யாணம் வச்சிருந்தாரு. கல்யாணத்துக்கு 1 மாசம் இருக்கு. கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணமும், நகையும் அவர் ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு இன்னும் ஒரு 5,00,000 பணம் தேவைப்படுது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, கல்யாணத்துக்கு தான் இன்னும் 1 மாசம் அப்படியே இருக்குது. கடன் தரக்கூடியவங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால மொல்ல எடுத்துக்குவோம் அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது. கல்யாணத்துக்கு வெறும் 5 நாள் மட்டுமே இருக்குது. இப்போ அவரு கடன் வாங்குறதுக்காக வேண்டி போறாரு. அங்க போனா பணம் இப்ப அவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. இப்ப கல்யாண வேலைகள பார்க்கிறதா, இல்லாட்டி பணத்த தேடுறதா அப்படின்னு அவருக்கு ஒரே டென்ஷன். இருந்தாலும் அவரு கொஞ்சம் இடங்கள்ல பணத்த தேடி அலைகிறாரு. ஆனாலும் அவர் எதிர்பார்க்கிற அளவு வட்டியில அவருக்கு பணம் கிடைக்கவில்லை. இப்போ அவரு அதே வட்டிக்கு பணம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அந்த பணத்தையும் எடுத்து அவருடைய பொண்ணோட கல்யாணத்த சிறப்பா செஞ்சு முடிச்சிடுறாரு. அவர் அவருடைய நேரத்த சரியா பயன்படுத்தாதனால அதிகப்படியான பணத்தை இழக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல அவர் பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக வேண்டி பணத்த தேடுறதா, இல்லாட்டி கல்யாண வேலைகள செய்றதா அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கும் ஆளாகுறாரு. ஒருவேளை உங்களுக்கும் இந்த தள்ளி போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா, அதை இன்னைக்கே நிறுத்திடுங்க. ஒருவேளை கடைசி நேரத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் உங்களால பண்ண முடியாம போயிடும். நீங்களும் உங்களுடைய நேரத்த சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்த இன்னைக்கே விட்டுருங்க. இன்னைக்கு கிடைக்கிற நேரத்த சரியா பயன்படுத்துங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்த ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.